அந்த நரம்புகளை பாதிச்சிருக்கு. அதனால அவரால் கையை தூக்க முடியுமா இல்லையா அப்படின்றதுலாம் இப்ப ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் ஐசியூல இருக்காரு, கிரிட்டிக்கலா இருக்காரு. அவருக்கு தேவையான சிகிச்சைகளை கொடுக்குறாங்க. ஒரே நேரத்துல ஒரு டாக்டர் சிகிச்சை பண்ணல, 4 டாக்டர் அவரை சிகிச்சை பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு பூரா பல இடங்கள்ல காயம் அப்படின்றது இருக்கு. ஒரு நபரை வெட்டிட்டாங்க, அப்ப வெட்டினதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல பேசுறாங்க. ஏன் கூட நியாயப்படுத்த 4 பேர் இருக்காங்க. என்னுடைய ட்வீட்லயே வந்து இவனை எப்படி விட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அதுல பதில் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நபர் மீது ஒரு தாக்குதலை நாம நடத்தணும்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எந்த செய்தியாளனும் இந்த மாதிரி செய்தி போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிப்பாங்க. அந்த போன் கான்வர்சேஷன்லயே பேசுறாரு, தம்பி நான் இதை வந்து இன்ஸ்பெக்டர் நாலேஜுக்கு எடுத்துட்டு போறேன். இன்ஸ்பெக்டர் நாலேஜுக்கு 4 மணி நேரமா தெரியாத ஒரு விஷயம் தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியா கொண்டு போய் சேர்ப்பீங்க நீங்க? அப்ப அவங்களுக்கு முன்கூட்டியே காவல்துறைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த தெளிவா ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கா அப்படின்ற குறைந்தபட்ச அறிவு கூட இருக்காதா? இதெல்லாம் வந்து அவங்க கட்டிட்டு அப்புறம் இவரை வெட்டிட்டு அந்த என்டையர் நிகழ்வு இருக்கு இல்லையா, இவரை வெட்டின அந்த நிகழ்வை வந்து போன்ல வந்து வீடியோ எடுக்கிறாங்க. சோ அனுப்பப்பட்டது ஒரு கொலைவெறி கும்பல் தான். உங்களை தேடுற நபர்களுக்கு ஆதார் கார்டு இருக்கா, அந்த ஆதார் நம்பர் என்ன? அதாவது பதற்றமான ஒரு சூழல், உங்களை நோக்கி ஒரு 20 பேர் 3 கார்ல வந்து சுத்தி வளைச்சு உங்களை போட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தெரியாதா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. காவல்துறை நினைச்சிருந்தா அவருக்கு இந்த தாக்குதலை நடக்காம காப்பாத்தி இருக்கிறதுக்கான எல்லா சூழலுமே இருந்தது. தடுத்திருக்க முடியும். நீங்க ஒண்ணும் கிடையாதுங்க, ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள்ல சைரன் போட்டு நீங்க 2 ரவுண்ட் அந்த பகுதியில நீங்க ஒரு கான்ஸ்டபிள் சுத்தி இருந்தாருன்னா கூட இந்த தாக்குதலை தடுத்திருக்க முடியுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில் அனைவரும் வாரீர். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஷபீர் அஹ்மத் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒரு ஜேர்னலிஸ்டா இன்றைய நாள் கொஞ்சம் சோகமான நாள். 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. ஒரு தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் குறித்து பேசிய வார்த்தைக்கு எதிராக அவர் தொடர்ந்து நடைபெறும் பேசிட்டு இருக்க விஷயங்களுக்கு எதிராக பத்திரிகையாளர் சங்கங்கள் சார்பா பல பேரும் இணைஞ்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறது ஒரு நிகழ்வு. இந்த நாள் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட் நியூஸ் 7 தமிழோட செய்தியாளர் ஒருத்தர் மர்ம கும்பலால் ரொம்ப கொடூரமா தாக்கப்பட்டிருக்க நிகழ்வு நடந்திருக்கு. இன்னைக்கு அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்க சூழல்ல இருக்காரு. பல அரசியல் கட்சியினரும் அவருக்காக கூட நின்று பண்றாங்க. அவர் அதற்கு முன்பாக ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போலீஸ்ட பாதுகாப்பு கேட்டிருக்காரு. அதுல சில தாமதங்கள் நடந்திருக்கு. ஒருவேளை போலீஸ் வந்திருந்தா இந்த நிகழ்வே நடக்காம இருக்குங்கிற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு ஜேர்னலிஸ்டா இந்த 2 நிகழ்வும் குறித்து உங்களுடைய பார்வை, எங்கெங்கெல்லாம் தவறு நடந்திருக்கு, யாரெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கறத நீங்க என்ன பாக்க? நீங்க முதல்ல சொன்ன அண்ணாமலையுடைய விவகாரம் அப்படின்றது முழுக்க அவர் வந்து அரசியல் காரணங்களுக்காக தனக்கு ஒரு அட்டென்ஷன் தேவை அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய விஷயம். அது ரொம்ப சீரியஸான விஷயம் இல்ல. அதனால நம்ம அதை புறந்தள்ளிடுவோம், ஓரமா வச்சிருவோம். ஏன்னா அண்ணாமலை செய்வது வந்து அவர் இந்த சமூகத்துக்காக ஒரு பெரிய கருத்தெல்லாம் ஒன்று சொல்ல, தன் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தனக்கு ஒரு ஊடக வெளிச்சம் வேணும். பத்திரிகையாளர்களை தாக்குதல் நடத்தணும்னா பத்திரிகையாளர்களுக்கு எதிராக நாம வந்து பேசிட்டே இருந்தோம்னா நம்மள வந்து லைம் லைட்லயே வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறார். அது முழுக்க தனக்காக, சுய லாபத்துக்காக, சுய விளம்பரத்துக்காக செய்கின்ற ஒரு விஷயம். இன்னொரு சம்பவம் தான் வந்து பத்திரிகையாளர் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் வந்து தம்பி நேசப்பிரபு மீது நடந்திருக்கக்கூடிய அந்த காட்டு மிராண்டித்தனமான கொடூரமான அந்த தாக்குதல். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல கூட அவர் ஐசியூல தன்னுடைய உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் அவர் இருக்காரு. அவருடைய பல்ஸ் வந்து கொஞ்சம் சரியா இருக்கு அப்படின்றாங்க, அதுக்கப்புறம் டவுன் ஆகிருது அப்படின்றாங்க. அவரை சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களே அதிர்ச்சி ஆகக்கூடிய அளவுக்கு வந்து அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் இருக்கு அப்படின்றாங்க. அந்த டாக்டர் வந்து நியூஸ் 7 மேனேஜிங் எடிட்டர் தியாகச்செம்மலை பார்த்து கேட்டிருக்காங்க, யாருக்கு இவர் மேல இவ்வளவு கோபம் இருக்கு, இந்த மாதிரி சராமரியா வெட்டி இருக்காங்க. கிட்டத்தட்ட அவருடைய உடம்புல மட்டும் வந்து 62 63 இடங்கள்ல வெட்டு காயங்கள் அப்படின்றது பட்டிருக்கு. இந்த இந்த சம்பவம் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி.
அதுலயும் குறிப்பா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே காவல்துறைக்கு போன் போட்டு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி என்ன வந்து ஒரு கும்பல், யாருன்னு அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதனால என்ன வந்து எப்படியாச்சும் வந்து நீங்க இதுல இன்டர்ஃபியர் பண்ணுங்க, நீங்க வாங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. அவர் வந்து காவல்துறை அதிகாரி அந்த பக்கம் பேசுறவரு ஒரு போன் கால்ல கடுமையா பேசுறாரு, ஒரு போன் கால்ல இந்த மாதிரி இருக்கு சார், பதற்றமா இருக்கு சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவருக்கு எப்படியாச்சும் அந்த காவல்துறை உதவி கிடைத்து விடுமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் வந்து அதை பண்றாரு. பட் காவல்துறை இன்னொரு ஆடியோல என் லைஃபே முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்றேன், காவல்துறை அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல அப்படின்ற, காவல்துறை அதை சீரியஸா எடுத்துக்கல. காவல்துறை வந்து அதை ஏதோ ஒரு ஆளு போன் பண்ணி இந்த மாதிரி புலம்புறாரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கூட அதற்கு உகுந்த ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கப்படவில்லை. ஒரு கும்பல் வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு என்ன வந்து என் வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க, என்னை சுத்தி வராங்க, கார்ல வராங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுவும் திருப்பூர்லாம் ஒரு பெரிய சென்னை மாதிரி ஒரு பெரிய மாநகரம்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன ஊரு. நீங்க அங்க என்ன நடந்தாலும் வந்து காவல்துறைக்கு தெரிஞ்சிடும், இமீடியட்டா அட்டென்ட் பண்ண முடியும். அவருக்கு பயம் ஏற்பட்டுருச்சு ஒரு கட்டத்துக்கு பிறகு, நமக்கு போலீஸ் எந்த உதவியும் பண்ணாது அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாரு, வெளியே வந்துட்டு அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய வழியில தான், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துல தான் ஒரு பெட்ரோல் பங்க்ல அவரை சுற்றி வளைத்து சராமரி தாக்குதல் அப்படின்றது நடக்குது. ரொம்ப மோசமான விஷயம். நீங்க போன் பண்ணி அந்த போலீஸ்ட கேட்கிறாரு, போலீஸ் வந்து அந்த வண்டி நம்பர் என்ன, அந்த வண்டி என்ன கலரு, அது என்ன மேக்கு, அது என்ன காரு, அடையாளம் தெரியுமா தெரியாதா அப்படின்ற ரொம்பவே அடிப்படையான கேள்விகளை கேட்டிருக்காரு. ஏங்க நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் வந்து அங்க சேர்றேன், அப்படி டீமை கூப்பிட்டு நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய காவல்துறை அதை சொல்லாம நீங்க யாரு, அவங்க என்ன, எதுக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்கிட்டயே வந்து கேட்கக்கூடிய ஒரு அவலம். ஒரு பயத்துல பேசுற ஒருத்தர்கிட்ட இவ்வளவு டீடைல்ஸ் கேக்குறாங்களா? அதான் சொன்னேன், அந்த காவல்துறை அதிகாரி வந்து விட்டா ஒரே ஒரு விஷயத்தான் கேட்கல, அந்த உங்களை தேடுற நபர்களுக்கு ஆதார் கார்டு இருக்கா, அந்த ஆதார் நம்பர் என்ன, அவங்களுக்கு வேற ஏதாச்சும் வந்து நீங்க அடையாளங்களை கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் அவர் கேட்க மறுத்துட்டாரு. மீதி எல்லா தகவலையும் அவர் கேட்கிறாரு. அதாவது பதற்றமான ஒரு சூழல், உங்களை நோக்கி ஒரு 20 பேர் 3 கார்ல வந்து சுத்தி வளைச்சு உங்களை போட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தெரியாத என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா அவர் வந்து, அதுவும் 4 மணி நேரமா இதேதான் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 4 மணி நேரமா போலீஸ் நமக்கு கிடைச்ச ஆடியோ, நம்ம பாக்குற ஆடியோக்கு முன்னாடி 4 மணி நேரம் அவர் போலீஸை ரீச் பண்ண எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி கடைசி ஆடியோல தான் இதை கேக்குறமா சார்? என் லைஃபே கடைசி ஆடியோ அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு போறாரு. போற வழியில என்ன இங்க ஃபாலோ பண்றாங்க, அங்க ஃபாலோ பண்றாங்கன்னு அந்த காவல்துறை அதிகாரி கிட்ட சொல்றாரு. சரி நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்க அப்படின்னு அவரு அந்த கும்பல் கிட்ட நெருங்கின உடனே தான் இவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடும் போது அவரை சுத்தி வளைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு பெட்ரோல் பங்க் அங்க இருக்கு, அந்த பெட்ரோல் பங்குடைய ஆபீஸ்க்குள்ள போயிடுறாரு. ஆபீஸ்க்குள்ள பூந்து அவரை வெட்டுறாங்க. வெட்டின உடனே அவர் அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. அவரை தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்து அவரை கீழே போட்டுட்டு இவங்க மாஸ்க் கட்டுறாங்க அங்க கர்ச்சீஃபை வச்சு. ஏன்னா பெட்ரோல் பங்க்ல சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கும் இல்லையா, மாஸ்க் இதெல்லாம் வந்து அவங்க கட்டிட்டு அப்புறம் இவரை வெட்டிட்டு அந்த என்டையர் நிகழ்வு இருக்கு இல்லையா, இவரை வெட்டின அந்த நிகழ்வை வந்து வீடியோ கேமரால போன்ல வந்து வீடியோ எடுக்கிறாங்க. இப்படி ஒருத்தங்க தாக்குதல் பண்ணும் போதே அவங்க ஆளே ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. அவங்க ஆளே ஒரு வீடியோ எடுக்கிறாரு. அப்ப அது யாருக்காக எடுக்கப்பட்ட வீடியோ? சோ அனுப்பப்பட்டது ஒரு கொலைவெறி கும்பல் தான், ஒரு அடியாள் கும்பல்ல தான் அனுப்பிச்சிருக்காங்க. சொல்லும் போது 26 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய சின்ன பசங்களா இருக்காங்க. அதான் சொல்றேன் உங்களுக்கு வந்து, அப்ப இவங்களை யார் அனுப்புனது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. யாருக்காக இவங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எதற்காக அவங்க வீடியோ எடுக்க வேண்டும்? இந்த மாதிரி நாங்க இந்த சம்பவம் பண்ணிட்டோம் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தானே அந்த வீடியோ எடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு இந்த கான்ட்ராக்ட் கில்லிங்ஸ்ல இந்த மாதிரி இந்த கொட்டேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப இது யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கு என்ன அப்படின்றதும் கூடுதலாக காவல்துறையினர் விசாரிக்க வேண்டும். இது ஏதோ சாதாரண ஒரு சம்பவம், ஒரு செய்தி போட்டதுக்காக ஒரு செய்தியாளரை வந்து யாரும் வந்து போய் தாக்குதல் நடத்தல. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி இருக்கு. இதுக்கு முன்னாடி இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஏன் இந்த தாமதம் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு சாமானியர் போன் பண்ணி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னாவே நீங்க குறிப்பிட்ட மாதிரி என்ன இப்படி நடக்குதா, உடனடியா நான் டீம் அனுப்புறேன்னு சொல்றதுதான் நடக்கணும்.
இவர் ஒரு ரிப்போர்ட்டர், கூடுதலா ரிப்போர்ட்டருக்குன்னு தனியா எந்த விதமான சலுகைகளும் இல்ல, எந்த விதமான ஸ்பெஷல் அந்தஸ்தும் இல்ல அப்படின்னாலும் கூட ஒரு ரிப்போர்ட்டர் சொல்லும் போது ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும்போது அவர் சொல்லும் போது ஏன் இது நடக்கல, தாமதமாக காரணம் என்ன? ஒரு சாமானியனுக்கு யாரை தொடர்பு கொள்ளணும், யார்கிட்ட பேசணும் அப்படின்றது கூட இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்ஸ்ல தெரியாது. ஒரு ரிப்போர்ட்டருக்கு அந்த நாலேஜ் அப்படின்றது இருக்கும். போலீஸ் லோக்கல் ஸ்டேஷனுக்கு பேசணும், இன்ஸ்பெக்டருக்கு பேசணும், 2 பேரும் எடுக்கலன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு பேசணும், அல்லது எஸ்பி ஆபீஸ்க்கு பேசணும், கேம்ப் ஆபீஸ்க்கு பேசணும் அப்படின்ற பல்வேறு வழிகள் இருக்கு. அதெல்லாம் தெரியும். இல்லைன்னா கலெக்டர் ஆபீஸ்க்கு பேசணும். ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு எப்படி அதை எஸ்கலேட் பண்றது அப்படின்னு தெரியும். இது அத்தனையும் வந்து அந்த தம்பி பண்ணியிருக்காரு. பட் இதுல என்னன்னா, காவல்துறைக்கு இந்த விஷயத்துடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்காம அவங்க ஒரு மெத்தன போக்கோட செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நமக்கு இதுல இருந்து தெளிவா புரிகின்ற ஒரு விஷயம். நீங்க ஒருத்தர் வந்து ஒரு அவசரத்துக்கு உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னா நீங்க அட்ரஸ் எங்க இருக்கீங்கன்னு மட்டும் தான் கேட்கணுமே தவிர, என்ன பிரச்சனை, எங்க இருக்கீங்க, என்ன அட்ரஸ், என்ன உதவி தேவைப்படுகிறது அப்படின்றது மட்டும் தான் கேட்கணுமே தவிர, யாரு ஃபாலோ பண்றாங்க, அவங்க வண்டி நம்பர் என்ன, அவங்க கார் கலர் என்ன, அது என்ன காரு, என்ன மேக்கு, எந்த இடத்துல இருக்கு, பதற்றத்திலயும் அதெல்லாமும் சொல்றாரு. ஒரு எர்டிகா எல்லாமே சொல்றாரு. அவருக்கும் தெரியுது. ஒரு நிருபராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு தெரியுது எந்தெந்த சிசிடிவில இது பதிவாயிருக்கும், எங்க இருந்து எந்த ரூட்ல நீங்க போனீங்கன்னா புடிச்சிடலாம் சார், நீங்க இங்க இருந்து இங்க டீம் அனுப்புங்க சார், அங்க இருந்து அங்க டீம் அனுப்புங்க சார் அப்படின்றதுலாம் அவரு சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு முன்கூட்டியே காவல்துறைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த தெளிவா ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கா அப்படின்ற குறைந்தபட்ச அறிவு கூட இருக்காதா? அந்த குறைந்தபட்ச புரிதலோட கூட அவங்க செயல்பட்டு இருக்க மாட்டாங்களா அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. காவல்துறை நினைச்சிருந்தா அவருக்கு இந்த தாக்குதலே நடக்காம காப்பாத்தி இருக்கிறதுக்கான எல்லா சூழலுமே இருந்தது. தடுத்திருக்க முடியும். நீங்க ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள்ல சைரன் போட்டு நீங்க 2 ரவுண்ட் அந்த பகுதியில நீங்க ஒரு கான்ஸ்டபிள் சுத்தி இருந்தாருன்னா கூட இந்த தாக்குதலை தடுத்திருக்க முடியுங்க. அந்த போன் கான்வர்சேஷன்லயே பேசுறாரு, தம்பி நான் இதை வந்து இன்ஸ்பெக்டர் நாலேஜுக்கு எடுத்துட்டு போறேன். இன்ஸ்பெக்டர் நாலேஜுக்கு 4 மணி நேரமா தெரியாத ஒரு விஷயம் தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியா கொண்டு போய் சேர்ப்பீங்க நீங்களே இன்ஸ்பெக்டர் பேசுறீங்களா? ஏன் அந்த 8 மணிக்கு மேல இன்ஸ்பெக்டர் பேச முடியாதா? அப்ப எந்த இடங்கள்ல செயல்பாடு பாருங்க. அப்ப இதெல்லாம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? அப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஒரு நபர் வந்து 4 மணி நேரமா அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு, என் வீட்டை சுத்தி வந்துட்டாங்க, என் தோட்டத்துக்கு வந்துட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க, வண்டி லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள உட்காந்து என்ன வேவ் பாக்குறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு நபர் சொல்கிறார் அப்படின்னும் போது நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டு அங்க போயிருக்க வேணாமா இல்லையா? ஒரு போலீஸ் சைரனை போட்டிருந்தா இவங்க எல்லாம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருப்பாங்க. காவல்துறை நினைத்திருந்தால் இந்த தாக்குதலை தடுத்திருக்க முடியும். பட் காவல்துறை ஏன் அதை செய்யல அப்படின்றதா இங்க இருக்கக்கூடிய கேள்வி. தமிழ்நாட்டுல ஒரு செய்தியை ஒரு ஜேர்னலிஸ்ட் கவர் பண்ணாருங்கிறதுக்காக இப்படி சரமாரியா தாக்கி இருக்காங்க, அறுவாள்ல வெட்டி இருக்காங்க, 60 இடத்துக்கு மேல அவர் காயா இருக்குங்கிற செய்திகளை நினைக்கும் போதே இது ஒரு கற்பனை செய்தி மாதிரி தெரியுது. ஒரு அறிவுபூர்வமான இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது. எல்லாருமே ஒரு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் கூட ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவாங்கன்னு சொல்ற இடத்துல அப்படி என்ன செய்தி சார் அவரு இப்படி ஒண்ணு கவர் பண்ற அளவுக்கு பிரச்சனையை உண்டாக்குற அளவுக்கு என்ன சார் நடந்தது? ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு திருப்பூர்ல வந்து டாஸ்மாக் பார்ல வந்து இல்லீகலா இவங்க வந்து நேரத்தை கடந்து சரக்குகளை விற்கிறாங்க, சாராயத்தை விற்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இருக்கக்கூடிய புகார். இதை இவர் செய்தியா போட்டிருக்காரு. இவர் செய்தியா போடுறாருன்னா எல்லா தொலைக்காட்சிகளும் செய்தியா போட வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படும். அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய எரிச்சலாக இருக்கிறது. பிளஸ் காவல்துறைக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறது அப்படின்றதும் ஒரு பிரச்சனை இல்லை. 2வது வந்து சமீபத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு வியாபாரியை மிரட்டி ஒரு காவல்துறை ஆய்வாளர் வந்து பணம் கேட்டு மிரட்டினார் அப்படின்ற ஒரு போன் கான்வர்சேஷனையும் ஒரு செய்தியா போடுறாரு. நான் நியூஸ் 7 மேனேஜிங் எடிட்டர் தியாகச்சம்மல்கிட்ட பேசும்போது அவரும் சொன்னாரு, அங்க எல்லா பிரச்சனைகளையும் வந்து துடிப்பா இருந்து அவர் வந்து கவர் பண்ணி அந்த செய்திகள் எல்லாம் வெளியிடுவாரு. கிட்டத்தட்ட ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர். அவருக்கு வந்து இந்த மாதிரி அவர் போடக்கூடிய செய்திகள்னால பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இதை செய்திருக்கலாம் அப்படின்றதா நம்மளால இன்ஸ்டன்டா புரிஞ்சுக்க முடியுது. 2வது வந்து உங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த டாஸ்மாக் பார் பிரச்சனை அப்படின்றது இது ஏதோ இன்டர்நெட் உருவான பிரச்சனை கிடையாது. அங்க வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நேரத்தை கடந்து இந்த மாதிரி சாராயத்தை விற்கிறாங்க அப்படின்றது வந்து திருப்பூர்ல ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. இது அங்க எல்லாருக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும். அப்ப அந்த விஷயத்த வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ண மறுக்கிறாங்க. மாறாக அந்த செய்திகளை யார் வெளியிடுறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பார் ஓனர்கள் எல்லாம் வந்து புகாரும் தெரிவிச்சிருக்காங்க, இந்த மாதிரி வந்து எங்களை மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை அப்படின்றது அங்க வந்து போயிட்டே இருந்திருக்கு.
அதுலயும் குறிப்பா யார் இந்த செய்திகள்லாம் சேகரிச்சு உடனே வெளியிடுறாங்க அப்படின்னும் போது அவங்கள நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இந்த சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு. இதை ஏன் அவங்க பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நபர் மீது ஒரு தாக்குதலை நாம நடத்தணும்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எந்த செய்தியாளனும் இந்த மாதிரி செய்தி போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிப்பாங்க. அதற்காக தான் இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு இதுல இருந்து புரியுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வெட்டுனது 6 பேர் தான். அவரை ட்ராக் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு 3 கார்ல ட்ராக் பண்ணியிருக்காங்க, 2 பைக்ல அவரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு நினைச்சு பார்க்கும் போதே அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. படத்துல வர காட்சி மாதிரி, சினிமால வர காட்சி மாதிரி இருக்கு. நீங்க ஜிகர் தண்டா படத்துல நீங்க பாத்துருப்பீங்கல்ல, அதே மாதிரியான ஒரு காட்சிகள், அதே மாதிரியான போன்ல லைவ்ல வந்து அவர் வந்து காவல்துறை அதிகாரிக்கு சொல்றாரு, சார் இங்க வந்துட்டாங்க சார், கிட்ட வந்துட்டாங்க சார், என்ன அடிக்க போறாங்க சார், ஐயோ என் லைஃபே போச்சு சார் அப்படின்னு அந்த அலறல் சத்தம் அப்படின்றது, அதை நான் நைட் அந்த டேப்ஸ் எல்லாம் எனக்கு வந்து நான் அதை கேட்ட உடனே என்னால தூங்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து, அதுவும் வந்து மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில, ஒரு பெட்ரோல் பங்க்ல, ஒரு மெயின் ஏரியால வந்து வெட்டி இருக்காங்க அப்படின்னா, வெட்டினதும் இல்லாம சாவகாசமா அதை வீடியோ பதிவு பண்ணி, அப்புறம் இவங்க மாஸ்க் எல்லாம் கட்டிட்டு ரொம்பவே வந்து ஒரு, அதாவது யாரும் நம்மள தடுக்க மாட்டாங்கன்ற நோக்கில அந்த கொலைகார கும்பல் அப்படின்றது அங்க செயல்பட்டிருக்கு அப்படின்றதுதான் பாக்குறேன். இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாவதற்கு காரணம் என்ன? ஒரு செய்தி போட்டதுனால மட்டும் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து வருது அப்படின்றது இல்ல. பொதுவாவே உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல இந்த பத்திரிகையாளர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சிலர் கடுமையா முயற்சி பண்றாங்க. அதுல அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் வந்து இந்த பத்திரிகையாளர்கள் டிஸ்கிரெடிட் பண்ணி பேசுறது, பத்திரிகையாளர்களை டார்கெட் பண்ணி பேசுவது, பத்திரிகையாளர்களை வந்து எள்ளி நகையாடுவது, அவர்களை ஆபாச வார்த்தைகள்ல பேசுவது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல வரும்போது பத்திரிகையாளர்களை வந்து நாம டார்கெட் பண்ணோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அரசியல் கட்சிகளே அதை பண்றாங்க, அரசியல் கட்சிகளுடைய இணைய கூலிப்படைகளை அதை பண்றாங்க அப்படின்னும் போது பத்திரிகையாளர்களை நாம வந்து வெட்டினா என்ன தப்பு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இந்த மாதிரி கும்பல்கள்லாம் வந்து வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்படின்றது நமக்கு எழுகிறது. கிட்டத்தட்ட நீங்க பாருங்க, உங்களுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை பத்திரிகையாளர்களை எவ்வளவு கொச்சையா பேசுறாரு, எப்படி நடத்துறாரு, இது ஒரு பேட்டர்னாவே அவர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கூட வந்து பத்திரிகையாளர்களை வந்து பிரஸ் மீட்ல வந்து பேசக்கூடிய அந்த அந்த விஷயம், அந்த அந்த லாங்குவேஜ், அவங்க பத்திரிகையாளர் அட்ரஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயம், என்னதான் தவறான கேள்வியா இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காத கேள்வியா இருந்தாலும் நீங்க அப்படி பேசுறது ஒரு தலைவருக்கு அழகு இல்லை இல்லையா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க. அப்புறம் சமூக வலைதளங்கள்ல அதை கொண்டு போய் ஒரு பெரிய பிரச்சாரமா அவங்களுடைய இணைய கூலிப்படைகளை வச்சு, ஐடி விங்க வச்சு அது பெரிய பிரச்சாரமா பண்றாங்க. இப்ப RS பாரதி போன்றவர்கள், அதுக்கப்புறம் RS பாரதியுடைய மகன் வாழவே விடக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய அந்த விஷயங்கள், அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுகிறது. அப்படின்னும் போது பத்திரிகையாளர்களை தாக்குனா என்ன பிரச்சனை? எல்லாரும் தான் பத்திரிகையாளர்களை வசப்படிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணா டெய்லி ஏதாவது ஒரு பத்திரிகையாளர்களை தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படின்னும் போது பத்திரிகையாளர்களை டார்கெட் பண்றதுல யாருக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது. சோ இந்த மாதிரியான ஒரு மனநிலையை இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு எதிராக கட்டமைக்கக்கூடிய ஒரு முயற்சியை தீவிரமாக பலரும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல அரசியல் கட்சிகளுடைய பங்கும் வந்து மிக முக்கியமானதாக இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில மறைமுகமா காரணமாகுதா? ஆமாங்க, நீங்க பத்திரிகையாளர்கள் நீங்க அடிச்சீங்கன்னா, இப்ப கூட நீங்க வந்து இந்த தம்பியை வந்து அவங்க வெட்டிட்டாங்க, இத வெட்டினது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசுறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம். அவர் என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? அவர் உண்மையான பத்திரிகையாளரா அப்படின்லாம் வந்து சில பேர் வந்து அங்க கேள்வி கேட்கிறாங்க. அப்படின்னும் போது அவன் மனநிலை என்ன? ஒரு நபரை வெட்டிட்டாங்க, அப்ப வெட்டினதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல பேசுறாங்க. ஏன் கூட நியாயப்படுத்த 4 பேர் இருக்காங்க. என்னுடைய ட்வீட்லயே வந்து இவனை எப்படி விட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அதுல பதில் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கோர சம்பவம் நடந்தா கூட அதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஒரு கும்பலும் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்றதுதான் வந்து ரொம்பவே அவமானமா இருக்கு, ரொம்பவே என்ன சொல்றது, வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒரு தாக்குதல்ங்கிறது ஒரு கருப்பு நாள் மாதிரி. நிச்சயமா இதை நீங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நீங்க சமீப காலத்துல கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஒரு பத்திரிகையாளரை துரத்திட்டு போய் ஒரு பெட்ரோல் பங்க்ல வச்சு அடிச்சு அவனை வெட்டி அதை வீடியோ எடுத்து அதை ஒரு டிராஃபி மாதிரி வீடியோ எடுத்துட்டு போய் அதை யார்கிட்ட காமிச்சிருக்காங்க, எதுக்காக அந்த வீடியோ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்லாம் நமக்கு தெரியல.
அப்போ நிறைவா சார், இன்னைக்கு பிரஸ் கிளப்ல நீங்க ஒரு அதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்திருக்கீங்க. என்ன விஷயங்களை உடனடியா அரசு செய்யணும்னு நினைக்கிறீங்க? காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முதல்வர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்த தவறிய அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எஸ்பி உட்பட. நீங்க எஸ்பிக்கு தான் அங்க பொறுப்பு. அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஒரு கும்பல் அவருடைய ஏரியால சுத்திட்டு இருக்கு அப்படின்னா அந்த எஸ்பிக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அப்ப அங்க லோக்கல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதா? அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் எழுகிறது. அப்ப அந்த நடவடிக்கை அப்படின்றது எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த இந்த தம்பியுடைய அந்த சிகிச்சை செலவை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க அந்த டாக்டர்ஸ்ட பேசணும்னா அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட அந்த இவரு அந்த நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் வந்து மீண்டும் ஆக்டிவ் ஆகுறதுக்கே 1.5 வருஷம் ஆகும்ன்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நர்வ்ஸை வந்து பாதிச்சிருக்கு, அந்த நரம்புகளை பாதிச்சிருக்கு. அதனால அவரால் கையை தூக்க முடியுமா இல்லையா அப்படின்றதுலாம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் ஐசியூல இருக்காரு, கிரிட்டிக்கலா இருக்காரு. அவருக்கு தேவையான சிகிச்சைகளை கொடுக்குறாங்க. ஒரே நேரத்துல ஒரு டாக்டர் சிகிச்சை பண்ணல, 4 டாக்டர் அவரை சிகிச்சை பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு பூரா பல இடங்கள்ல காயம் அப்படின்றது இருக்கு. இன்னொன்னு அவருடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. நான் எதுவுமே பண்ணல, இவ்வளவு பேர் என்ன வந்து தாக்கிட்டாங்க, நான் போலீஸ்ட உதவி கேட்டேன், என்ன போலீஸ் உதவியே பண்ணல. இத்தனைக்கும் தெரியாத நபர்லாம் கிடையாது. ஒரு 7 வருஷமா அதே பகுதியில் ரிப்போர்ட்டரா இருக்காரு. எல்லா போலீஸுக்கும் லோக்கல்ல இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர். அப்ப அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் வந்து அங்க நடந்திருக்கு அப்படின்னும் போது அரசாங்கம் இதுல ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல பத்திரிகையாளர்களை பாதுகாக்க ஒரு சட்டம் தேவை அப்படின்னு நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். மகாராஷ்டிரால அந்த சட்டம் இருக்கு, தமிழ்நாட்டுல அந்த சட்டத்தை கொண்டு வரணும். அதே போல இந்த இணையதளத்துல செயல்படக்கூடிய இந்த இணைய ரவுடி கும்பல் பத்திரிகையாளர்களை தொடர்ந்து மிரட்டுவது, வசைப்பாடுவது, அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து கட்சி தலைமை நியாயப்படுத்தாமல் அவர்கள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைகளெல்லாம் இந்த ஒரு மனநிலையை உருவாக்குறாங்கல்ல, அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போடணும். இன்னைக்கு கூட அண்ணாமலை வந்து என்ராம் போன்ற தலைவர்கள், என்ராம் போன்ற மூத்த பத்திரிகையாளர்களை பற்றி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இவர் இப்படி, அவர் அப்படி அப்படின்னு. என்ராம்லாம் இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த பத்திரிகையாளர். அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளரை நீங்க உட்கார்ந்து முடிவு பண்ணுவீங்களா ஒரு நல்ல பத்திரிகையாளரா இல்லையா அப்படின்னு? அவருடைய வேலை என்ன? அவருடைய கட்சியை வழி நடத்துவது. அதை அவரு வந்து செய்ய முடியலையே இங்க. உங்களுக்கு கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் உடைய செயல்பாடுகள் தான் வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. சோ அதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு ஒரு காரணமாக இருக்கு. நமக்கு வந்து அட்டென்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு எல்லா அட்டென்ஷனும் போயிருக்கு அப்படின்றதுனால அண்ணாமலை வந்து இப்போ பத்திரிகையாளர்களை தாக்கக்கூடிய ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. ஒண்ணுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அவர் தான் இந்த மாநிலத்துக்கு பாஜகவுடைய தலைவராக இருக்கிறார். பினான்ஸ் மினிஸ்டர் காஞ்சிபுரத்துக்கு வராங்க. காஞ்சிபுரம் கோயில்ல அவருக்கு நிகழ்ச்சிக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னா அண்ணாமலை எங்க இருந்திருக்கணும்? காஞ்சிபுரத்துல இருந்திருக்கணும் இல்லையா? அந்த பிரச்சனை என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு. அவர் ஏன் காஞ்சிபுரம் போல? திட்டமிட்டு காஞ்சிபுரம் நிகழ்ச்சியை அவர் புறக்கணித்தாரா? அல்லது அவருடைய பிளான் என்ன? ரெண்டாவது, வினோத் பி செல்வம் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த கேஸ வந்து இது பண்ணியிருக்காரு. ஏன் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த விஷயத்துக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் அவர் அதெல்லாம் பண்ணல அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு பயம் அப்படின்றது உருவாயிருச்சு. இங்க நிர்மலா சீதாராமன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டு நிகழ்வுகள்ல, தமிழ்நாடு விஷயங்கள்ல அவங்க வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னும் போது நமக்கு இது ஒரு பிரச்சனையாக மாறிவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் என்பது அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அவர் வந்து பத்திரிகையாளர்களை தொடர்ந்து அந்த மாதிரி வசைப்பாடுவது, ஆபாசமாக பேசுவது, தாக்குதல் நடத்துவது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் வந்து அவர் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு பாக்குறேன். ஓகே, நன்றி சார். மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய செய்தியாளர் விரைவில் மீண்டும் அவருடைய பணிகளை தொடரணும்னு நம்மளும் பிரார்த்திக்கலாம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.